அப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க சசிகலா, அவங்க அதிமுக ஆட்சி விரட்டணும் அப்படிங்கிறாங்க. அப்போ வருகிற தேர்தல் நெருங்க சசிகலாவை மட்டுமாவது உள்ளே கொண்டு வர்றதுக்கு அவங்க இவர் சம்மதம் தெரிவித்துட்டார். நீங்கள் அவர் பேசின பேச்செல்லாம் வச்சு பார்க்குறப்ப சம்மதம் தெரிவிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்களும் கொஞ்சம் வயசாகிடுச்சு, ஏஜ்ட் ஆகிட்டாங்க. உள்ளே கொண்டு வந்து ஒரு அவைத்தலைவர் மாதிரியான பதவியை கொடுத்துட்டு அவங்க கண்ட்ரோலில் அவங்கள வந்து அந்த தென் மாவட்டத்துடைய வாக்குகளை வாங்கணும்னு ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இப்போ அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இவர்கள் தனியாக ஒரு அணியாக செயல்படுறாங்க. எப்படி இருந்தாலுமே தென் மாவட்டத்தில், அதாவது திருச்சியிலிருந்து அந்த பக்கம் முழுவதுமாக நம்ம நாகப்பட்டினம் வரைக்கும், இந்த பக்கம் மதுரையிலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும், இந்த பக்கம் தேனி திண்டுக்கல் வரைக்கும் அந்த ஓட்டு கிட்டத்தட்ட 60 தொகுதியில் அவங்க வந்து முக்கியமான ஒரு ஃபேக்டர் இருக்காங்க. இப்போ அந்த ஓட்டுகளை கைப்பற்றணும். அந்த ஓட்டுகளை ஒன்றிணைக்காமல் அதிமுக வெற்றி பெறவே முடியாதுங்கிறது தெரியும். அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சசிகலா உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதில் இன்னொரு என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அந்த தென் மாவட்டத்தினுடைய ஓட்டுகளை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கட்சியுடைய 2ஆம் கட்ட நிர்வாகிகள் இருக்காங்க, ஆர்பி உதயகுமார் மற்ற செல்வராஜ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒன்றும் முடியல. அப்போ கூட்டணி கட்சியாக இருக்க பாஜகவும் நயனாராஜனை போட்டிருக்காங்க. அவர் கொஞ்சம் அந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணி கொடுத்தாலும் கூட அது செல்ஃபாக எடுக்காது. இப்போ இன்றைக்கி நடந்த இதில் கிளியர் கட்டாக சொல்லிட்டாரு, நான் அவங்கள சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறதுல முடிவாக இருக்கிறாரு. அதில் வந்து சசிகலா மீது வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கார். அவங்க தான் முடிவு எடுக்கணுங்கிற மாதிரியான அவர் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் வச்சு பார்க்குறப்ப அவங்க ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கார்.